எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாக் பார்க்கலாம். வீட்லேயே ஹோம்மேடாக எப்படி ஃப்ளாட் நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம கேரட்டை நல்ல நீளமாக அதுவும் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 4 கேரட் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டைகோசையும் அரை முட்டைகோசை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் நல்ல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 5 பச்சை மிளகாயும் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். விதையும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு இதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 முட்டையை நான் பாத்திரத்தில் உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு அரை கிலோ கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற மாதிரி தண்ணியை நம்ம அதுக்குள்ளே ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த அளவு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை ஷேப்பில் பிசைஞ்சதும் கடைசியில் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கடைசியாக ஈர கிளாத்தை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈரப்பதமாக இருக்கும்ன்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி எனக்கு 7 உருண்டை வந்துச்சு. இப்போ சப்பாத்தி கல்லில் கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை வச்சு சப்பாத்திக்கு எப்படி நம்ம உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அப்பப்போ மேலே கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு உருட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தின்னாக உருட்டி வச்சுக்கணும். இதே மாதிரி 6 உருண்டையும் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நான் உருட்டி வச்சுக்கிறேன். நான் ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது கொஞ்சம் கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம சுடுதண்ணியில் போடும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். உருட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி நைஃபை வச்சு கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளாட் நூடுல்ஸை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், மேலே நல்லா நுர கட்டி நிற்கிது. நல்லா கொதித்து வரும்போது கரண்டி விட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவு கீழே அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. நார்மலாக மைதா நூடுல்ஸை எப்படி வேக வச்சு தனியாக எடுத்து வைப்போமோ அதே மாதிரி இந்த நூடுல்ஸையும் கூல் டவுன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நூடுல்ஸை தண்ணி வடிகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை உடச்சி ஊற்றினதும் கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் நாம் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டை கலவையை ஆம்லேட் மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் 2 தடவை போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற 2 ஆம்லேட்டையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை இதுக்கு சேர்த்துக்கங்க. நான் 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை நான் சேர்த்துக்கிறேன்.
நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோஸையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து முழுக்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெஜிடபிள் 90% குக் ஆனதும் நம்ம நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்தளவு குக் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்க ஃப்ளாட் நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் எல்லாமே சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு முழுக்க ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால கீழே அடி பிடிக்க பார்க்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸையும் இது கூட சேர்த்து நூடுல்ஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் நான் கலந்துக்கிறேன். நூடுல்ஸை நல்லா கலந்து விட்டதும் ஆல்ரெடி ஆம்லேட் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக பெப்பர் தூளை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. நமக்கு வந்து காரத்துக்கு இந்த மிளகுத்தூள், பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் மிளகுத்தூளை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.